வந்திருக்கிற நம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி, இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி, பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா இதுவரையில் எங்களை நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா நன்றி பலியை கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா முற்பிதாக்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனை உயர்த்தும் பொழுது அவர்கள் பலிபீடத்தை கட்டி நன்றி செலுத்தினார்கள். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா துதி பலிகளை செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்ற வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே சபையாரோடு கூட இணைந்து உம்மை துதிக்கிறோம், ஒருமனப்பட்டு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை உயர்த்துகிற, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறத எந்த இடத்திலோ நான் இறங்கி வருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே இந்த இடத்துல நீர் இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலோ இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தின தேவன், வனாந்தரத்தில் வழிநடத்தின தேவன். அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொண்டார். அவருக்கு தேவையான உணவு, அவருக்கு தேவையான தண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து பராமரித்து வந்தாரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே அதே மேக ஸ்தம்பம், அதே அக்னி ஸ்தம்பம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தட்டும், வழி நடத்தட்டும். தேவ பிரசன்னத்தினாலே இந்த ஆலயம் முழுவதிலேயோ கர்த்தர் நீர் நிரப்பி ஆண்டவரே அப்பா கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏதோ வெறுமன வந்து வெறுமன திரும்புகிற அனுபவம் இல்லை. ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலுக்கு தேவன் பணியை போல இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. தேவனை ஆராதிக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே இம்மட்டுமாய் கூட ரட்சிப்பை ஆண்டவரே அப்பா நாங்கள் பத்திரமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே தேவன் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதிலேயோ கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை பகுதி, செய்தி பகுதி, ஆண்டவரே எல்லா சாட்சி பகுதி, ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஜெப நேரம், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே வெறுமையாய் திரும்ப கூடாது. ஆண்டவரே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட தேவனோடு பேச மாட்டாரா என்று சொல்லி வந்திருக்கிறதான இருதயத்தை தேவன் ஆண்டவரே நீர் நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கிற எல்லா விசுவாசிகளையும் தேவன் சரியான நேரத்திற்கு கொண்டு வாங்கப்பா. தடைகளை மாற்றி போடுங்கப்பா. தேவனை ஆராதிக்க தடை பண்ணுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி விசுவாசிகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த வேலையில பாஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். ஊழியக்காரர் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். செரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய விசேஷித்ததன அபிஷேகம், ஆண்டவரே விசேஷித்த வரங்கள் ஆண்டவரே ஊழியக்காரருடைய இடத்துல கிரியை செய்வதாக தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே அப்பா அவர்கள் பேசுகிற வார்த்தையில வல்ல
வல்லமை வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் பேசுகிற காரியங்கள் தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நல்ல சுகத்தையும் பெலனையும் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் தேவனீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அவர்களை மூடி மறைத்து வெளிப்படுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, சபை நடத்தத்தக்கதான, சபை விசுவாசிகளுக்கு தேவையான ஆண்டவரே, மந்தைகளுக்கு தேவையான வசனத்தை, வார்த்தையை ஆண்டவரே கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய கரத்திலைகளை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையின் நங்கூரம் அவரே என்று பாடி அவரை ஆராதிக்கலாம். நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தான், நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தான், நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தால் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தான், நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. எங்கள் நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தான், நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. அவர் கண்மலையை பிறந்தவர், நீரூற்றை தந்தவர். பஞ்சம் பட்டினியை வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவர். எல்லோரும் பாடுவோமா? கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தால், வறட்சிகள் வந்தாலும், பஞ்சம் பட்டினியே வந்தால், வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். எங்கள் நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தான், நாங்கள் நம்பும். விசுவாசமாய் சொல்லுவோமா? நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம். எல்லோரும் சொல்லுவோமா? எங்கள் நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தான், நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. மரண இருளின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலை மத்தியிலும் அவர் நம்மோடு இருக்க நாம் பயப்பட தேவையில்லை.
கல்லறையை திறந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை. கல்லறையை திறந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். எங்கள் நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தான், நாங்கள் நம்பும். எங்கள் நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தான், நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே, நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம். மீண்டுமாய் சொல்லுவோமா? எங்கள் நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே, நம்பிக்கை நீர்தானே, நங்கூரம் நீர்தானே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை அவர். ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். தாயின் வயிற்றிலே தோன்றினாள் முதல் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேன், ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி சொல்லுவேன் என்று ஒரு புதிய பாடல் கற்றுக்கொண்டு பாடி அவரை ஆராதிக்கலாம். எல்லோரும் இசைக்கு தகுந்தாற் போல கரங்களை தட்டி தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் செய்தன, துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் அவர் செய்த நன்மைகளை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் நாம் அஞ்சிட தேவையில்லை. அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்ல தெய்வம். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே.
இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன். சபையின் சத்தம் இன்னும் அதிகமாய். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நமக்கு எதிராக எழும்புகிற பகையினர் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். பகையினர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். விசுவாச அறிக்கையிடுவோமா? பகையினர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. நான் மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள் ஒன்றாய் நினைத்து துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, என் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின இம்மட்டுமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனே, உமக்கு நன்றி. உம் உள்ள கைகள் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. நான் மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய கர்த்தர் மிக மிக நல்லவர். ஆமென்.
நாம் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கரடு முரடான பாதையில் நடந்தாலும் இப்பொழுதும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். நீர் என்னோடு இருக்க நான் கலங்க தேவையில்லை, நீர் என்னோடு இருக்க நான் பயப்பட தேவையில்லை. ஒரு ஜெபத்தை போல சத்தமாக இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கலரும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கலரும்போது என்னை கேட்பவரே, என் ஹக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை, எத்தனை உண்மை, தாகத்தாலே கலரும்போது என்னை கேட்பவரே. எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று பாடலாம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, உங்க வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, என் ஹக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் எங்கள் ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஹக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, எங்கள் ஆவிக்குரிய தாகம் தீரட்டும் ஐயா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, ஆவியா, சபையின் சத்தம் இன்னும் அதிகமாக, ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, அதிசயமாய் நடத்தி வந்தீரே, என்னை கேட்பவரே. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாத யாவருக்கும் சத்துவத்தையும் பெருக செய்கிற தெய்வன் அவர். உம்மாலே நான் பலன் அடைந்திடுவேன், உம்மாலே நான் உயர பறந்துடுவேன் என்று இந்த காலை நேரத்திலே முழு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கலாம். சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றே சத்துவம். எல்லோரும் ஆயத்திருந்து பாடுவோமா? சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றே சத்துவமில்லா வேலையில் அதை மீண்டுமாய் கேட்போம்.
சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ. உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்கடாடி. வேலையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர. ஏனென்றால் அவர் என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீர் எந்த. இந்த காலை நேரத்தில் எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். புது பலனடைய எங்களுக்கு கிருபை தருவீராக. ஓ பரலோகத்தில் இருக்கிற பலன் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். இந்த மாம்ச பலன் எங்களுக்கு போதாதையா. உம்முடைய பரத்தின் பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் குறைகள் மன்னிக்கப்படட்டும். நிறைவான ஆவியானவர் எங்கள் மேல் கிரியை செய்வீராக. உம்முடைய அக்கினி எங்கள் மேல் போடப்படட்டும். எங்கள் நாவுகளை நீர் தொடுவீராக. இந்த அசுத்தமுள்ள நாவுகள் தொடப்படட்டும் ஐயா. எங்கள் இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்கள் இருதயங்கள் சுத்தமாகட்டும். எங்களுடைய சிந்தை மாற்றப்படட்டும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளாக வைக்கப்படட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. உம்முடைய அளவில்லாத பிரசனத்திற்காக நன்றி நன்றி. உமக்கு நன்றி. வார்த்தையாலே கேட்டுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே கேட்டுவே, சமூகத்தாலே நடத்துவே. பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலனடைந்திடுவேன். இந்த காலை நேரத்திலே எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நீர் எங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்த உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லா நாச மோசங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து வந்திரே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கக்கூடிய தூதி எங்கள் நாவிலே இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலனை தந்து எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவருடைய நன்றி சொல்லுவோம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜெயத்தை தருகிற யெகோவா நீசியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் பெரிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கக்கூடிய கிருபையையும் பெரிதான ரட்சிப்பையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்திரே. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் எல்லோருமாய் இணைந்து ஒரே மனதோடு உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் துதிகளிலே நீர் வாசம் செய்யுங்கப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும். எல்லோரும் கேட்போமா? ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும்
வேண்டும் நீர். இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை நிரப்பி எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பரலோக அனுபவம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உம்முடைய விலகாத கிருபைக்காய் நன்றி அப்பா. அவருடைய கிருபை, அவருடைய சமூகம் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் நமக்கு முன்னும் பின்னும் அரணாயிருந்து நம்மை நடத்தி வருகிறது. உடைய கிருபை மாத்திரம் போதும், உடைய சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஐயா, வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போது, நீர் போதுமே. விலகாத பிரியாத அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையின் சத்தம் எழும்பட்டும். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. உடைய அளவில்லாத கிருபைக்காக, பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் அனைவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 765. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், வசனம் பிரதிவசனமாக நாம் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டுவிடாதே. அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். அதை வெறுத்து விடு. அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ.
அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத வசனங்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய முக்கியமான அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணிக்கு சபையிலே ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் கேர்சல் லீடர் மீட்டிங் நடைபெறும். டிவிஷன் லீடர்ஸ் கேர்சல் லீடர்ஸ் இன்று மாலை 5:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு பைபிள் வாசிக்கப்படும். சபையார் இதிலே கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜபமும், பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜபமும் தொடர்ந்து நடைபெறும். விசுவாசிகள் இந்த ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான வேதாகம கதை சொல்லும் போட்டியானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்கள் ஐக்கியத்திலிருந்து ஆவிக்குரிய சுற்றுலா செல்லவிருக்கிறோம். சபையில் திருமணமான ஆண்கள் அதற்கான 500 ரூபாய் தொகையை உங்கள் டிவிஷன் லீடரிடம் கொடுத்து பெயரை பதிவு செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஏதேனும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படும் என்று சொன்னால் உங்கள் டிவிஷன் லீடரிடம் கேட்டு செல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் புதிதாக வந்திருக்கிற ஒரு இடத்துல உங்கள் கரங்களில் புதிய வருகையாளர் படிவம் கொடுக்கப்படும். ஆராதனை முடிந்த பிறகு அதை பூர்த்தி செய்து நீங்கள் கொடுத்து விட்டு செல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விசுவாசிகள் யாவரும் அவரை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் நாம் அனைவரும் எழுந்து நின்று கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தேவனை கனப்படுத்துகிற நேரம், ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிற நேரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த காணிக்கை ஆண்டவரே ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தங்கள் உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் உதார குணமுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வாரி இறைத்து பிரித்து அடைவாரும் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் அதிகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் கரங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கொடுக்கக்கூடிய இருதயத்தை தேவன் தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற காணிக்கை ஆண்டவரே விசனமாய் அல்ல ஆண்டவரே அப்பா உற்சாகமாய் கொடுத்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிற வேலை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வேலை செய்கிற இடம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வீணான செலவுகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையுமாய் கூட அர்ப்பணிக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பேசு
இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள். இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. மேகங்கள் சூழ்ந்திடவே, இரைச்சலும் பெருகிடவே, பெருமழை தேசத்தில் பெய்யும். கல்வாரி இரத்தத்தாலே ஜாதிகள் மீட்கப்பட்டு கர்த்தரை தெய்வமாக வணங்கும். மேகங்கள் சூழ்ந்திடவே, இரைச்சலும் பெருகிடவே, பெருமழை தேசத்தில் பெய்யும். கல்வாரி இரத்தத்தாலே ஜாதிகள் மீட்கப்பட்டு கர்த்தரை தெய்வமாக வணங்கும். அதனால் பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, சபையே பேசு. ஜீவனை பேசு, ரட்சிப்பை பேசு, சுவாசத்தை பேசு, அற்புதத்தை பேசு. ஜீவனை பேசு, ரட்சிப்பை பேசு, சுவாசத்தை பேசு, அற்புதத்தை பேசு. சபையே நீ எழும்பிடு, காற்றே நீ வீசிடு. சபையே நீ எழும்பிடு, காற்றே நீ வீசிடு. போற்று சபையே போற்று, போற்று சபையே போற்று. இயேசுவை போற்று சபையே போற்று, போற்று சபையே போற்று. Praise the Lord. Hallelujah. சபை பேசுகிற காலம். அல்லேலூயா. கர்த்தர் சபையிலே கிரியை செய்கிற காலம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் விசேஷமாக ஒரு குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். குழந்தை பிரதிஷ்டைக்காக ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் பெற்றோர் முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஈவாய் நமக்கு கொடுக்கிற குழந்தைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. முன்னாடி வரீங்களா? ஓகே. கர்த்தர் கிருபையாய் கொடுத்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படி இந்த பெற்றோரும் முன் வந்திருக்கிறார்கள். குழந்தை பிரதிஷ்டை என்பது குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் நிகழ்ச்சி அல்ல. அது ஞானஸ்தானத்துக்கு இணையானதும் அல்ல. தேவன் ஈவாக கொடுத்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று சபைக்கு முன்பாக பெற்றோர் தங்கள் குழந்தையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதே இந்த குழந்தை பிரதிஷ்டை. ஆமென். அல்லேலூயா. சபையும் இந்த குடும்பமும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த குழந்தையை கர்த்தருக்காக அவர்கள் வளர்ப்பதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தைக்காக நன்றி சொல்லவும் இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று பெற்றோர் வாக்கு கொடுக்கிறீர்களா? வாக்கு கொடுக்கிறீர்கள். ஆமென். இந்த குழந்தைக்காக சபை முழுவதும் ஜெபிக்க மாதிரியாய் வாழ்ந்து காட்ட நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இவர்களுக்கு நேராய் கரங்களை நீட்டி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஈவாய் கொடுத்த தர்மையான குழந்தைக்காக நன்றி ராஜா. கர்த்தராவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தைக்கு அகாவா எஸ்லின் என்று நான் பெயரிடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வெள்ளர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அகாவா என்று சொன்னால் ஒரு திவ்ய அன்பு,
எஸ்லின் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிஃப்ட் ஆஃப் காட். ஆமென். கர்த்தர் இந்த குழந்தையும் இந்த பெற்றோரையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. சபை முழுவதும் இதற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அகாவா எஸ்லினையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த குழந்தைகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதற்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதோட ரொம்ப முக்கியமாக முன்மாதிரியாய் நாம் வாழ்ந்து காண்ட வேண்டும். ஆமேன். அதற்காக பெற்றோர் அர்ப்பணித்திருக்கிறார்கள், நீங்களும் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இன்னும் அநேக குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் நம்முடைய சபைக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. குழந்தைகள் ஆண்டவருக்குள்ளே வளர்க்கப்பட வேண்டும். ஆமேன். அந்த குழந்தைகள் முடிவு பரியந்தமும் நிலை நிற்பதற்கு நம்மால் முயன்ற எல்லா காரியங்களையும் நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வருகிற சாயங்காலத்தில் டிவிஷன் லீடர்ஸ், கேர்சல் லீடர்ஸ் எல்லாருக்கான விசேஷமான கூடுகை இருக்கும். அதை எல்லாரும் நாம் சேர்ந்து நாம் பல காரியங்களை நாம் ஜெபித்து ஆலோசிக்க போகிறோம். அதனால் லீடர்ஸ் எல்லாரும் நீங்கள் 5:30 மணிக்கு இங்கே வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். அதற்காக ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாமா? ஆண்கள் பகுதியில் கொஞ்சம் முன்னாடி சேர் காலியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இந்த எழுப்பி நீங்கள் முன்னாடி வரலாம். ஆண்கள் பகுதியில் ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். காலியான சேரை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்து ஆண்டோடைய வார்த்தையை உற்சாகமாக கேட்க வந்திருக்கிறவங்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசுவீராக, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை காமி பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா. எங்களோடு நீ இடைப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அது மாத்திரம் இல்லை, நவம்பர் மாதம் ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுக்க போகிறார். அதில் ஸ்பெஷலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நவம்பர் அப்படின்னு சொன்னாவே நவம்பர் 1 to 21 நாள் ஜெபம் ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஜெப பண்டிகையை நாம் அனுசரிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 21 நாளில் ஆண்டவர் நமக்கு நல்ல ஜெப நாட்களை ஆண்டவர் தருவார். நம்ம சர்ச்சிலிருந்து நிறைய எங்கேயோ கேட்கலையா? நான் பேசுறது கேட்குதா? பின்னாடி வரைக்கும் கேட்குதா? லாஸ்ட் வரைக்கும் கேட்குதா? நம்ம சர்ச்சில் நிறைய பேர் சர்ச்சிலேருந்து போனவங்க அவங்க எல்லாரும் சொல்கிற காரியம், நாங்கள் சர்ச்சில் இருக்க அந்த ஜெபங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அல்லேலூயா. அதனால யாருக்கோ இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரிகிறது. அநேகர் இந்த மாதிரி ஜெபத்திலே நீங்கள் வருவதில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த காலை நேரத்தில் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 165ஆவது பக்கம். கொஞ்சம் ஹவுலிங் சவுண்ட் வருது மானிட்டர்ல. கொஞ்சம் லைட்டாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. சபை வளர்ந்து பெருகினது. ஒரு ஆமேன் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இவ்வளோ நேரம் இருந்தீங்களோ தெரில. அடுத்த 25 நிமிடம், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நல்ல விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாய் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் அங்கே செய்யும் போது அநேகர் ஆண்டவர் பக்கமாய் திருப்பப்படுகிறார்கள். இதை பார்த்து பொறாமை அடைந்த பிரதான ஆசாரிகளும் மற்றவர்களும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களை கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை பயம்புறுத்துகிறார்கள். என்ன பண்றாங்க? பயம்புறுத்துறாங்க. ஆனால் நடந்த காரியம் தெரியுமா? அவங்க அதெல்லாம் கேட்ட உடனே வாசிக்கலாம். 24 to 32ஆம் வசனம் வரை, நம்ம 31 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏகமாய் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 166ஆம் பக்கம் 4ஆம் அதிகாரம் 24 to 31ஆம் வசனம் வரை. அவர்கள் அதை கேட்டபோது ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்த
சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்துவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா! எல்லார் கரங்களை தட்டி அவர்கள் கூடி ஒரு மனமாய் ஜெபித்த போது கர்த்தர் அந்த இடத்தை தேவன் அசைய பண்ணினார். ஹல்லேலூயா! இடம் அசைறது அப்புறம் முதல்ல நம்ம அசையணும். ஹல்லேலூயா! பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, முதல்ல நம்ம அசையணும். ஹல்லேலூயா! அப்படி அவங்கள அசைச்சு சொல்லுங்களேன், கையை பிடிச்சி முதல்ல நம்ம அசையணும். கையை பிடிங்க, தைரியமா பிடிங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். அவருடைய கரங்க அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அவங்க நினைச்சாங்க பயம்புறுத்தினா போதும் சபை அமைதலாய் விடும். ஹல்லேலூயா! அவங்க நினைச்சாங்க பயம்புறுத்தினா போதும். ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் பயமுறுத்தல் கேட்டு இவர்கள் பயந்து போய் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் இல்லை. அவர்கள் அதை கேட்ட பொழுது 24ஆம் வசனம், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா! ஆண்கள் பகுதியில் எல்லாரும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை துதித்தார்கள். சபை ஒருமனப்பட்டு கூடி அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். அவங்க பயம்படுத்தி அதோட முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது. சபை வளர்ந்து பெருகி கொண்டேதான் இருக்கிறது. சபையை யாராலும் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை அசைக்க பண்ணுவாராக. தேசம் அசையறதுக்கு முன்னாடி முதல்ல சபை அசைய வேண்டும். ஹல்லேலூயா! உங்கள் வாய் திறக்கப்பட வேண்டும். அதுதான் அசையறதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை அசைத்து ஹல்லேலூயா! கர்த்தர் தேசத்தை அசைய பண்ணுவாராக. ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் நமக்காக காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். எல்லாம் பயம்புறுத்தது வந்த போதெல்லாம் அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஆமென். சபையுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவைகளின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு. அல்லேலூயா! 12:23 முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கு நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள்.
ஹல்லேலூயா. நாம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம். அதுதான் தேவனுடைய சபை. அந்த சபை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அசைய பண்ணுவார். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென். ஒரு அசைவே வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. அவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவங்க அசைஞ்சப்ப நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். இந்த அதிகாரம் உள்ளவர்கள் சபையை எதிர்த்து வந்த பொழுது அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபித்தப்ப அவர்களுக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் கடந்து வந்தது. ஜெபிக்கிறவன் பயப்பட மாட்டான். அவன் சவால்களை சந்திப்பான். கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் இல்லை, யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார். கர்த்தர் சபைக்காக கிரியை செய்வார். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்தில் மாறுதலை, மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அசைய பண்ணுகிற நாட்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எல்லாரும் சபை ஒன்று கூடி ஜெபிச்சப்ப நடந்த முதல் காரியம் ஒரு சூப்பர் நேச்சுரல் கரேஜ், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தை கர்த்தர் சபைக்கு தந்தார். இன்னைக்கு நீங்க பயந்து போய் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீங்களா? ஏன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஜெபம் குறைந்து இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் சவால்களை சந்திக்கிற தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு விரோதமா பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. மனிதர்கள் எதிர்த்து நிற்க முடியாது. சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க கர்த்தரை துதிக்கிறவங்களா இருந்தா, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை சத்தமா அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி சத்தமாக தேவனை துதித்தார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் கூடி இருந்த இடத்தை தேவன் அசைய பண்ணினார். உங்கள் குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அசைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஆண்டவர் கடந்த வாரத்துல திருச்சி பட்டணத்துக்கு என்னை கொண்டு போனார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 6 பேர் போயிருந்தோம். 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜனங்கள் எல்லாரும், ஊழியக்காரங்கள், ஜனங்கள்ல ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். முதல் முறையா ரொம்ப நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ரோமன் கத்தோலிக்க சபை, CSI, அசம்பிளிஸ் ஆஃப் காட், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், SPC, AICC, ECI, இன்னும் என்னென்ன ஸ்தாபனங்கள் இருக்கிறதோ, எவாஞ்சலிஸ்டுங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒரு மனமாய் வந்து தேசத்துக்காய் ஜெபிக்க கர்த்தர் வழிவாசல்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். தேசம் அசைய போகிற நாட்கள் வந்திருக்கிறது. சபை இனி தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் அசைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப அங்க வந்தது முதல் காரணம் ஒரு மனம் வந்துச்சு. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தா என்ன வரும்? ஒரு மனம் வரும். அல்லேலூயா. ஒரு மனம் சபைக்கு ரொம்ப தேவை. ஒரு மனம் குடும்பத்துக்கு ரொம்ப தேவை. ஒரு மனம். அல்லேலூயா. கணவன் ஒரு வழியில, மனைவி ஒரு வழியில போனா அந்த குடும்பம் போய் சேராது. அல்லேலூயா. ஆனா ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா அங்க கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அதை பிசாசு தெரிந்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ணுகிறார். ஆனால் நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 21 நாள் விடக்கூடாது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் தேசத்தை அசைய பண்ணுவா. குடும்பத்தை கர்த்தர் அசைய பண்ணுவா. ஆண்டவன் நம்மை முதலாவது அசைய பண்ணுவாராக. குடும்பங்களுக்குள் ஒரு மனதின் ஆவியை தேவன் ஊற்றுவார். பிள்ளைகள் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படுகிறவங்களா மாறுவாங்க. பெற்றோர் கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிவாங்க. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி மேல அன்பா இருப்பாங்க. இதெல்லாம் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. அவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருந்தார்கள். யார் இவர்கள்? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். முதல் சபை. அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள் எங்க திரும்பினால் நீங்க வாசிக்கலாம். அவர்கள் ஜெபித்தார்கள். 3 பேர் ஆமென் சொன்னாங்க. பரவாயில்ல. ஏன்னா அவங்க 3 பேர் தான் ஆல்ரெடி பேருக்கு வர்றாங்க. அல்லேலூயா. அவங்க 3 பேர் தான் சனிக்கிழமை ஜெபத்துக்கு வர்றாங்க. ஆனா கர்த்தர் தேசத்தை அசைக்கணும்னா
ஏதோ ஒரு 4 பாட்டிகள் அல்ல, யாரோ தூக்கம் வராத 10 பேர் இல்ல, சபை முழுவதும் எழுந்திருக்க வேண்டும். சபை முழுவதும் திறப்பில் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் எழுப்புதலை போடுவார். அப்பொழுதுதான் கர்த்தர் அசைய பண்ணுவார். ஹல்லேலூயா. வாய் திறக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இங்க வாசிக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அது 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? என்ன நாள் வந்துச்சு? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. ஆமென். ஏதோ 2026 வந்தபோது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க 2025 போயிருட்டோம், விட்டுருங்க பாஸ்டர், 2026ல பார்த்துக்கலாம். ஆண்டவர் டேட்டை பார்த்து கிரியை செய்கிறவர் அல்ல, ஆண்டவர் ஜெபத்தை பார்த்து கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க ஜெபத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிற நாட்கள் வந்திருக்கிறது. அடுத்த மாசம், அடுத்த வருஷம் 2026 உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நம்ம தான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமென். ஆண்கள் பகுதியில் சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், அவர்களில் கொஞ்சம் பேர், அவர்களில் ஒரு பாட்டி, ஒரு டீனேஜ் பையன், அப்படி இல்லை, அவர்கள் எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய, அவர்கள் எல்லாரும். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அந்த அவர்கள் எல்லாரும்ல நீங்களும் இருக்கிறீங்க. அந்த அவர்கள் எல்லாரும்ல நீங்களும் இருக்கிறீங்க. சபை இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் தலையே திரும்ப மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் தேசத்தை அசைக்கிறதுக்கு முன்னாடி சபையை தான் அசைப்பார். முதல்ல உங்களை தான் கர்த்தர் அசைக்கணும். முதல்ல கர்த்தர் நம்மளை தான் அசைக்கணும். அப்பதான் தேசம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை அசைய பண்ணுவாராக. அவர்கள் எல்லாரும். ஆமென். சொல்லுங்க அந்த வார்த்தை, அவர்கள் எல்லாரும். எல்லா வயசான ஆட்களும், எல்லா வயசானா எல்லா வயதுக்குட்பட்டவர்களும். ஆமீன். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், நல்ல சத்தமா, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், யாரோ 2 பேர் மேல இல்லை, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும். யாரெல்லாம் அந்த தாகத்தோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவதற்கு, தாகமுள்ள ஆட்களை ஆண்டவர் நிரப்புவதற்கு ஒவ்வொருவராய் ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் தொடப்பட்டில்ல, நிரப்பப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேச தொடங்கினார்கள். 120 பேர். ஆண்டவர் சொன்னார், எருசலேமில் காத்திருங்க, பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகத்தை ஆண்டவர் போட்டார். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பினார். ஆதி திருச்சபை தேசத்தை அசைத்தது. அவர்கள் ஓடோடி சபையை நோக்கி ஜனங்கள் ஓடோடி வந்தார்கள். எல்லா சபை சேர்ந்து ஜெபித்தா முதல்ல நான் சொன்னேன், ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் தைரியம் வரும், ஒரு மனம் வரும். ஒரு மனம் வரணும்னா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஹஸ்பண்ட் மட்டும் வர்றதில்லை, மனைவி மட்டும் வர்றதில்லை, பிள்ளைங்க மட்டும் வர்றது, எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும். ஆமென். அதுதான் முதல் காரியம். எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த போது கர்த்தர் ஒரு மனத்தையும் தைரியத்தையும் கொடுத்தார். 2வது, சபை எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 167ஆம் பக்கம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஜெபிச்சா
கர்த்தர் எழுப்புதலை கொடுத்தா நடக்கிற இரண்டாவது காரியம், புருஷர்கள் அதிகமாய் பெருகினார்கள். ஆமென். புருஷர்கள்னா கணவர்கள், ஆண்கள் அதிகமாய் சபையிலே பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆண்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ பரிதாபமான நிலைமை. அல்லேலூயா. ஆண்கள் ஏதோ ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் நல்லா அல்லேலூயா சொல்றாங்க. மிச்சவங்க எல்லாம் ஒரு ஓரமா ஒடுங்கி போய் அடுத்தது மனைவி என்ன கேட்பாங்களோ தெரியலையே, தோத்திரம் அடுத்து என்ன செலவு வரும் தெரியலையே, அப்படி ஓரமா ஒடுங்கி போயிருக்க மாட்டாங்க. ஆண்கள் நல்ல தைரியமா நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னும் ஒரு தடவை ஆண்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை போடுவாராக. புருஷர்கள் சபையிலே ரட்சிக்கப்பட வேண்டும், கணவன்மார் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது இங்க ஏதோ ஓரமா இருந்துட்டு அதுல ஒரு 5-6 சேர் காலியா வச்சிருக்க மாட்டாங்க. ஆண்கள் அப்படியே படர்ந்து பெருகுவார்கள். பெண்கள் தான் ஆமேன்னு சொல்றாங்க. ஆண்கள் பகுதியில சந்தோஷமே இல்லையே. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் கணவர்களை புருஷர்களை ஆண்டவர் ரட்சிப்பாராக. ஆமேன். அதுதான் எழுப்புதலின் அடையாளம். கணவன் ரட்சிக்கப்படாம யாராவது வர்றீங்களா? விடக்கூடாது. இந்த 21 நாள் நமக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு வேலையோ 2 வேலையோ உங்க கணவருடைய கால் இங்க வந்து ஜெபிக்கிற வரைக்கும் உங்க ஜெபங்கள் ஓயக்கூடாது, உங்கள் துதிகள் ஓயக்கூடாது. உங்க பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலையா? விடக்கூடாது. ஆண்டவர் குடும்பமாய் கர்த்தர் ரட்சிப்பாராக. ஸ்திரீகளும் புருஷர்களும் அநேகமாய் ஆண்டவர் பக்கம் திருப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேரா? திரளான புருஷர்கள். ஆமென். ஆண்டவர் புருஷர்களுக்கு நிறைய ரோல் வச்சிருக்கிறாரு. நீங்க தான் குடும்ப ஜெபத்துக்கு பிள்ளைகளையும் மனைவியும் எழுப்பணும். யாருமே ஆமென்னு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தானே பேசுறேன். அல்லேலூயா. ஆண்கள் பரிசுத்த கையை உயர்த்தணும். நீயே ஜெபம் பண்ணு, நீயே உபவாசத்துக்கு போ, நீயே காய் வாங்கிட்டு வா, நீயே சம, நீயே சாப்பிடு. இல்ல நம்ம எல்லாரும் சாப்பிடலாம், அப்படி வந்துடுறோம்ல. அல்லேலூயா. மிச்சம் எல்லாத்துக்கும் நீயே அல்லேலூயா. ட்ரெஸ் நீயே வாங்கிக்கோ, ஏதாவது பொருள் வாங்கணுமா நீயே வாங்கு, எல்லாம் நீயே அல்லேலூயா. அப்படி இல்லை, நான்னு சொல்லணும், நாம்பன்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மள குடும்பமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்களுக்கு ஒரு பெரிய பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க தான் ஆவிக்குரிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா ஜெபிச்சா கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்கள் நல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும், உங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பிறக்கும். இதெல்லாம் எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் ஆண்கள் கையில வச்சிருக்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா. எந்தெந்த அப்பா ஜெபம் பண்றாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த அப்பா நல்ல பிள்ளைங்களெல்லாம் வசனத்துல வளர்த்துறாரோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கா எல்லாத்துக்கும் நீயே நீயேன்றதெல்லாம் மாறுவதாக. சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன நல்லது கெட்டது எதுனாலும் ஆண்கள் முதல்ல நிக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் ஆண்கள் சத்தம் தான் நல்ல அதிகமா வரணும். உபவாச ஜெபத்தில் ஆண்கள் தான் அதிகமா வரணும். ஹல்லேலூயா. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது, வேலையை கொடுத்தது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. வேலை இல்லாதவர்களுக்கு ஜெபம் அல்ல, குடும்பங்களுக்கு ஜெபம் வைக்கிறோம். ஆமென். அதனால 2வது காரியம், ஆண்கள் ஸ்திரீகள் சபையிலே பெருகுவார்கள். இது கர்த்தருடைய நாளில் நடக்கும். விசுவாசிகள் ஏகமாய் ஜெபிக்கும் போது நடக்க வேண்டும். ஆமென். டிசிஷன் மேக்கிங்ல ஆண்கள் ஜெபத்தோடு தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த பொருள் வாங்கலாமா, எனக்கு தெரியாது, நீயே என்னமோ பண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஜெபிச்சு இது தேவையான்னு யார் சொல்லணும்? வீட்டில் முதல்ல நீங்க சொல்லுங்க. யார் சொல்லணும்? நாங்க தானா? கர்த்தரா? ஆண்கள் சொல்ல வேண்டும், கணவர் சொல்ல வேண்டும். இந்த வரன் வந்திருக்கு, நல்லா இருக்கா, இதுல இந்த திருமணத்துக்கு இதை நோக்கி போலாமான்னா யார் சொல்லணும்? ஜோசியக்காரன் கிடையாது, அவன் கிடையாது. குடும்பத்துல ஜெபிக்கிற ஆண்கள் சொல்ல வேண்டும். அப்பதான் அது நல்லா விருத்தி ஆகும். அப்பதான் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஹல்லேலூயா.
உங்களை ஜெபிக்க வைக்க இன்னொரு ஜெபம் போடணும் போல இருக்கு. அல்லேலூயா. ஆண்கள் நல்லா ஜெபிக்க எழும்பணும். ஆமென். அவங்களுக்கு நீங்க தோள் கொடுக்கணும். ஆமென். அப்படின்னா உதவி செய்யணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க ஒன்று சொன்னா நீங்க ஒன்று செய்யக்கூடாது. அவங்க வானா நீங்க போகக்கூடாது. ஆமீனே வரமாட்டேங்குது. நாங்கள் அப்படிதான் பாஸ்டர், முடிஞ்சா மாத்தி பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க. சந்தோஷம். அந்த ஆண்களுடைய முகம் சந்தோஷம் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் அவங்க நல்ல ராஜா மாதிரி வருவாங்க. இல்லைன்னா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துற வேலையை கர்த்தர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களை எப்படி பழி வாங்கலாம் நீங்க பார்க்க கூடாது. குழம்புல மிளகாத்தூள் அள்ளி போற்றக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் இவர் நிறைய பேரோட எல்லா பிரச்சனை என்னன்னா, எப்படியாவது கணவனவும் வலிக்கு கொண்டு வா. உங்க வலிக்கு கொண்டு வந்தீங்கன்னா 2 பேரும் வலிக்கு விழுந்துருவீங்க. அல்லேலூயா. அதனால நீங்க ஆண்களோட வலிக்கு நீங்க போகணும். இதுதான் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். கொஞ்சம் பேருக்கு நான் பேசுறது பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வசனம். பிரியமானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய குடும்பம். அல்லேலூயா. கணவர்மான் மனைவியை நல்லா நேசிக்கணும். அன்புல குறையே வைக்க கூடாது. அல்லேலூயா. எங்ககிட்ட காசே இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்க கையை பலப்படுத்துவார். ஆமென். எப்படா ஃபங்க்ஷன் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது. அப்பப்போ என்ன பண்ணணும், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இதுக்கு நீங்க ஆமேன்னு சொல்லக்கூடாது, அவங்க தான் சொல்லணும். அல்லேலூயா. வீட்டுக்கு வரும்போது ஏதாவது அவங்களுக்கு உங்க ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கையை தூக்க சொல்லலை. அல்லேலூயா. ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும் 10 வருஷம் ஆயும் தெரியாது. ஆனா கணவருக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஸ்தோத்திரம். 2 பேருக்குமே தெரியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது. கர்த்தர் சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அங்க மிஸ் கம்யூனிகேஷனே இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ள வேற ஒரு ஆள் வந்து பேசக்கூடாது. கணவன் மனைவி தான் பேசணும். ஆமேன். ஒருவேளை ஒரு மனம் இல்லையா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். கர்த்தர் குடும்பத்தில் ஒரு மனதை ஆண்டவர் தருவார். நீங்க கண்ணீரோட ஜெபிக்கிறத உங்க பிள்ளைங்க பார்க்கணும். நீங்க சினிமாவை போட்டு சீரியலை பாட்டு குடும்பமா உட்காந்து பார்த்தீங்கன்னா அது ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். சபையோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தா முதல்ல கர்த்தர் ஒரு மனதை தருவார். 2வது திரளான ஆண்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 3வது அற்புத அடையாளங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 15, 16 எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. ஆண்களும் எல்லாரும் வாசிக்கணும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15, 16. பிணியாளிகளை படுக்கையின் மேல் கட்டிலின் மேலும் கிடைத்து பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியிலே வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்த திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையிலே அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்வார். நல்லா விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராக. இந்தோனேசியாவில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் போட்டு கொண்டிருக்கிறார். அநேக இடங்களிலே சபை தடுக்கப்பட வேண்டும் என்று அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நினைத்தாலும் சபைகள் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. சபைகள் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. முழு உலகத்திற்கும் ஜெபிக்க கர்த்தர் தமிழ் மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்பதான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை போடுவார். அப்பதான் கர்த்தர் உங்க மூலியமா கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. வேற எங்கெங்கோ இருந்து பிணியாளிகளை கொண்டு வருவாங்க. எப்பெல்லாம் சபையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ வியாதியஸ்தர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அநேகர் வந்து விடுதலை ஆகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் ஜீவனுள்ள அநேக சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் இந்த வருஷத்திலும் கர்த்தர் அப்படி செய்வாராக. 21 நாள் ஜெபத்தில் கர்த்தர் அநேகரை கொண்டு வருவாராக. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாமா? அங்கேயும் அற்புதங்கள் நடக்கிறது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்கள், அது மட்டும் இல்லை, கச்சையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்களுடைய கச்சைனா அவங்களுடைய பெல்ட், அவங்களுடைய மேல் வைத்திருந்த வஸ்திரத்திலும் கர்த்தர் அபிஷேகத்தினால் நிறைத்திருந்தார். அதை போட்டவுடனே அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை, கிரியைகளை ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன ஒரு மனது ஆண்டவர் தருவார். இரண்டாவது, திரளான ஆண்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மூன்றாவது, அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களை நம்பி ஆண்டவர் செய்வாரா? செய்யறதுக்கு நம்ம தகுதியா ஜெபத்தில் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை நம்பி அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமை ஆண்டவர் ஊற்ற முடியுமா? எத்தனை பேருக்கு அப்படி விருப்பம் இருக்கு? கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை, ஆண்டவர் புதிய ஆண்டு போறதுக்குள்ளேயே கர்த்தர் சபையில ஒரு பெரிய அறுவடையை போடுவாராக. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக, கர்த்தர் தூதர்களை கர்த்தர் அனுப்புவாராக. ஹல்லேலூயா. நான்காவதாக, சபை ஊக்கமா ஜெபிச்சா, எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜெபிச்சா, நான்காவது, அந்தகாரத்தின் அதிகாரங்கள் கட்டப்படும். ஆமென். அந்தகாரத்தின் அதிகாரங்கள் கட்டப்படும். நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, இரத்தத்தோடும் வேற காரியங்களோடு, மாம்சத்தோடு நமக்கு அல்ல. துரைத்தனங்களும் வானமடத்துகிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சபை ஜெபிக்கும் போது அந்தகாரத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஆமென். எல்லா மந்திரவாதத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, பில்லி சுனியத்தின் ஆவிகள் செயலிழந்து போகும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபத்தோட வல்லமை என்னன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம இதெல்லாம் ஜெபிக்க முடியும். அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் எத்தனை பேரு? அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்தா 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாக கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஹல்லேலூயா. வசனம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அசுத்த ஆவிகள் அலறி ஓடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி அசுத்த ஆவியால் நிற்க முடியாது. 16ஆம் அதிகாரம் 16-18 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16-16 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பார். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் வல்லமையினால் நிரப்புவார். இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும் போது அசுத்தாவிகள் புறப்பட்டு போயே தீர வேண்டும்.
வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலும் ஒரே ஒரு நாமத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு என்கிற நாமம். இயேசுன்னு சொல்வீங்களா? வாய்களை திறந்து இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. சபை நல்லா ஜெபித்தோன்னு சொன்னா அசுத்தாவி மேல கையை வச்சு முடிய பிடிச்சி ஆட்டிக்கொண்டிருக்க வேண்டாம். அவங்கள போறியா போறியான்னு கேட்க வேண்டாம். அசுத்தாவிகள் அலறி ஓடும், அவைகள் புறப்பட்டு போய்விடும். ஏனென்றால் அவர்களால் செய்யக்கூட முடியாது, அவைகள் செயல்பட முடியாது. கர்த்தருடைய வசனம் பெருகும் பொழுது, மேற்கொள்ளும் போது கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய சபையிலும் செய்வதற்கு, குடும்பத்தில் செய்வதற்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். பணம் காசு இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் ஒரே இடத்தில் கூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இப்படிலாம் ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் சபையில் இப்படிலாம் நடக்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன்னு சொன்னா சபை எழும்பவில்லை, சபை ஜெபிக்கவில்லை, சபை இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறது. வீட்டில் தூங்குனது பத்தாதுன்னு சர்ச்சுக்கும் வந்து தூங்குது சபை. அல்லேலூயா. ஜெபம் எப்போ முடியுமா அது வரைக்கும் தூக்கத்தை விடுறதே இல்லை. தூக்கத்தை விட்டு எழுந்துரு. ஆமென். விழிப்புள்ளவர்களாய் சபை இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்வார். இத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் கிரியை செய்கிற காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம விடக்கூடாது, ஒரு மனதோடு ஜெபிக்கணும். ஜார்ஜ் ஸ்டீவன்சன் என்கிற ஒரு மனிதன், அவன் இங்கிலாண்டில் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய மிஷின் அவங்க உண்டாக்கியிருந்தாங்க. அதில் நிறைய பவர் ஜெனரேட் பண்ண முடியும். அது ஜார்ஜ் ஸ்டீவன்சன் சொன்னார், இதை ஒரு ஓடுகிற வண்டியாய் நான் மாற்றப் போகிறேன், ரயில்வே இன்ஜினாக நான் மாற்ற போகிறேன்னு சொல்லி கரியை எடுத்து அள்ளி அதில் கொட்டி அதில் சக்கரங்களை எல்லாம் சேர்த்து விட்டு அதை ஓட செய்கிறேன் என்று அவர் முயற்சி எடுத்தார். அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு சொன்னாரா, சகோதரியை கூப்பிட்டு, இந்த ட்ரெயின், இந்த இன்ஜின் இவ்வளோ நல்ல வல்லமை இருக்கிறது, இதை நான் ஓட வைக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் பல முயற்சிகளை எடுத்த பொழுது அந்த வண்டி ஓடவில்லை, இன்ஜின் நகரவில்லை. அவங்க சகோதரி சொன்னாங்களா, ஸ்டீவன்சன், ஓ ஜார்ஜ், உன்னுடைய வண்டி நகராது என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள். உடனே அவர் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்து அவர் பல முயற்சிகளை எடுத்து அங்கிருக்கிற நெருப்பு பத்தவில்லை என்று சொல்லி இன்னும் கரியெல்லாம் அள்ளி போட்டு இன்னும் அந்த வண்டியினுடைய அக்கினியை அதிகரித்தார். அந்த வண்டி, அந்த இன்ஜின் நகர ஆரம்பித்தது. உடனே அவங்க சகோதரி சொன்னாங்களாம், இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த வண்டி இனி நின்று போகாது, அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி பற்றி எரிவதாக, அந்த அக்கினி பற்றி எரிவதாக. கர்த்தர் எனக்குள்ள அந்த அக்கினியை கர்த்தர் போடணும். ஹல்லேலூயா. 2 கூட்டம் சர்ச்சுக்கு வராங்க, சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறவங்க, அவங்கள பற்றி நான் பேசலை. ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அக்கினியை போடணும். இங்கே சொன்ன காரியெல்லாம் என் மூலியமாக நடக்கணும், எங்கள் சபை மூலியமாக நடக்கணும், எங்கள் லீடர்ஸ் மூலியமாக நடக்கணும், எங்கள் விசுவாசிகள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக எழும்பி நில்லுங்கள். கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று, நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், நீங்க வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவாராக. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலன் போதாது, உங்க வாயில் இருக்கிற பலனை நீங்க சும்மா கொண்டு போக வேண்டாம், நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் பின்மாற்றத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் அபிஷேகித்த அபிஷேகம் ஹல்லேலூயாங்களை முறிக்கிறதா இருக்கிறது. அதற்கு முன்னாடி எந்த பிசாசின் எதிர்வல்லமையை நிற்க முடியாது. இன்னும் அநேகருடைய வாய் திறக்கப்படல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம். Thank you Lord. Hallelujah. அவர்கள் கூடிய இடத்துல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பினார். Hallelujah, hallelujah. எல்லாரும் பாடலாமா?
பெந்தெகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்க தாருமே. மேலான வல்ல, மேலான தரிசனம், மேலான வரங்க தாருமே. என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, என்னை நீரப்பியே அனுப்பும். இன்னும் உற்சாகமாய் என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, என்னை நீரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுவே. என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, என்னை நீர் ஓ ரகதனரையந்தரா லிகதனமோரியந்தலகவ. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட, நிரம்பி வழிகிற, நிரம்பி வழியட்டும். அபிஷேகம் நிரம்பி வழிவதாக. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஆராதனையா இல்லை, கர்த்தர் என்னை தட்டி எழுப்புகிற நாட்கள். கர்த்தர் சபையை தட்டி எழுப்புவாராக. ஓ ரகலந்தரகதி அந்தரவா லிகதனமரி அந்தரவா லிகதரமரியான. ஆமென். அனலான ஊழியம் அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். நீங்கள் லீடர்ஸ் தொடுங்காட்டவரே, விசுவாசிகளை தொடுவீராக, தொடுவீராக. Thank you Father. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்க தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஓ அபிஷேகத்தில் நிறைந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓ ஹல்லேலூயா. ரிகமலந்தரவபப ரிகதனமோ. அபிஷேகம் ஹல்லேலூயா. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. அங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், அங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் நதியளவாய் கடந்து வந்தது. இன்றைக்கு எங்களை தட்டி எழுப்புவீராக. சோர்வான ஆவி முடிவுக்கு வரட்டும். குழப்பங்களை கொண்டு வருகிற, குடும்பத்துக்குள் சமாதானங்களை கெடுக்கிற, ஹல்லேலூயா, பொருளாதாரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எழும்ப முடியாதபடி உங்களை தடை பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ரகதரியாந்தரா. ஓ எங்களை நிரப்பும் ஆவியானவரே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களை நிரப்பும் ஐயா. இதோ அக்கினியை போட வந்தே, அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. ஏதோ புதுமை என்று எண்ணாதபடி அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினியாய் இருக்கிறது. அது பரிசுத்த அக்கினியாய் இருக்கிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே. ஓ ரிதா லக்கரபா. வறண்ட நிழல்கள் வயல்வெளியாய் மாற்றும்படிக்கு, அவாந்தர வெளிகள் வயல்வெளியாய் மாறும்படிக்கு, கர்த்தர் பாலைவனத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் என் மேல் ஒரு அபிஷேகத்தை போட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. சபையே பேசு. நீ மௌனமாய் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. ஓ ரிதா ரக்கராபா. தேவனுடைய அற்புதத்தை பேசு, தேவனுடைய அதிசயத்தை பேசு, தேவனுடைய ரட்சிப்பை பேசு. மௌனமா இராதே, அடக்கி கொள்ளாதே. தேவனுடைய தரிசனத்தை எங்களுக்குள்ள வைப்பீராக. ஊழியரின் தரிசனத்தை எங்களுக்குள்ள வைப்பீராக. சபையின் தரிசனத்தை
எனக்குள்ள வைப்பீராக. ஓ, எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக அக்கினி அநேகரை இழுத்து கொண்டு ஓடி வருகிற ஒரு ரயில் இன்ஜனை போல தேவ சமூகத்தில் அநேகரை இழுத்து கொண்டு வருகிற ஒரு பராக்கிரமசாலியாக ரிதா ரகலாபா. என்னில் இருக்கிற அபிஷேகம் அவிழ்த்து போடுவதற்கல்ல, இந்த உலக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அல்ல, மற்றவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அல்ல. கர்த்தர் எனக்கென்று ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கு வித்தியாசம், ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கு வித்தியாசம், ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஓ, நீ மௌனமாய் இருக்கிறாயா? தூசியை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னை எச்சரிப்பையோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். என்னை அழைத்தது ஒரு நோக்கம் இருக்கிறது. யார் யார் கையில் கார் வச்சிருக்கீங்களோ, யார் யார் கையில் 2 வீலர் வச்சிருக்கீங்களோ, எல்லாரும் ஒரு ராத்திரி ஊழியக்கார் சொல்லும் பொழுது எழுந்து இந்த சேலத்தை ஜெப பவனியாக வரப்போகிறோம். கர்த்தர் இந்த பட்டணத்தை நாம் வசமாய் கொடுக்க போகிறோம். கர்த்தர் சுதந்திரிக்க போகிறோம். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். மரித்தவர்களும் மௌனத்தை இறங்குவர்கள். கர்த்தரை துதிக்க முடியாது. நான் ஜீவிக்கிறேன், என் இயேசு ஜீவிக்கிறார், எனவே நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் உண்மை இல்லவே. ஹல்லேலூயா. எந்த மனிதனும் எனக்காக இரத்தத்தை ஜீவனை கொடுக்கவில்லை, எந்த மனமும் என்னை அழைக்கவில்லை. எனக்காக ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்து சொந்த கிரயமாக இரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்த தெய்வத்திற்கு நான் சும்மா இருப்பது எப்படி? நான் பேசாமல் இருப்பது எப்படி? என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக நீ பேச மாட்டாயா? எனக்காக நீ போக மாட்டாயா என்று தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் எங்கள் காதிலே தொனித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நான் போகிறேன் அப்பா, என் காரியமாய் யார் போவா என்கிற அந்த சத்தம் என் காதிலே கேட்கிறதுக்காக. ஹல்லேலூயா. நான் செவட்டு விரியனை போல அல்ல. ஓ ஹல்லேலூயா. என் தேவனுக்காக எழுந்து ஓடட்டும் ஆண்டவரே, என் சபை ஓடட்டும் ஆண்டவரே. இந்த சேலம் பட்டணத்துக்கு இந்த சபை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் ஊழியரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் இணைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.